ஹரி ஓம். ஓம் சத்யாய நமஹ. 106வது மந்திரத்திலே நாம் இருக்கின்றோம். சத்தியம் என்றால் மெய், உண்மை. உண்மை வடிவினனாக யார் இருக்கிறாரோ அவரை இங்கே சத்யாய என்று சொல்லப்படுகிறது. அவிதத ரூபத்வாத் பரமாத்மா சத்யா. அவிதத ரூபம், பகவான் சத்தியத்திலிருந்து என்றும் மாறாதவராய் இருக்கின்றார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இது உபனிஷத் சொல்லுகிறது. இறைவன் சத்தியமாக, ஞானமாக, அனந்தமாக இருக்கின்றார். மூன்றாவது விளக்கம் கொடுக்கின்றார்கள். யார் ஒருவர் மூர்த்தியாகவும் அமூர்த்தியாகவும், யார் ஒருவர் மூர்த்தமாக யார் ஒருத்தர் இந்த உலகத்திலே வியாபித்திருக்கின்றாரோ, சத் என்றால் மூர்த்தம், தியகா என்றால் அமூர்த்தம். மூர்த்தாமூர்த்தி ஸ்வரூபமாக யார் ஒருவர் இந்த உலகத்திலே வியாபித்திருக்கிறாரோ அவரை இங்கே சத்திய பொருள் என்று சொல்லப்படுகிறது. நான்காவது, சத் ச தியஹா ச அபவத். எது ஒன்று சத்தியமாகவும் தியத் என்று சொல்லக்கூடிய சுரூபமாகவும் இருக்கின்றது. மூன்றாவது, சத் என்றால் பிராணனாக, இத்து என்றால் அன்னமாக, யஹா என்றால் ஆதித்யனாக யார் ஒருத்தர் இருக்கின்றாரோ. அப்போ பிராணனாகவும் அன்னமாகவும் ஆதித்யனாகவும் இருக்கின்ற ஸ்வரூபம் யாரோ அது சத்தியஸ்வரூபம். ஹரி ஓம்.